ஆஹா! என்ன பண்ணுறது? இப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுறது? தலைவரே பாஸ், என்ன பண்ணுறதுன்னு என்னன்னு சொல்லுங்க பாஸ். அது இல்லடா, இப்போ புதுசாக ஒரு மிலிட்ரி பேஸ் விட்டுருக்காங்கல்ல, அதில் ஒரு காரு ஒரு ஹெலிகாப்டர் இருக்குல்ல. ஆமாம், அதுக்கு என்ன பாஸ் இப்போ? அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. அது எப்படியாவது எடுக்கணும்னு தோணுது. எப்படிடா எடுக்கிறது? அதை ஏதாவது பிளான் இருந்தால் சொல்லு பாஸ். அதுக்கு தான் நம்மள்ட்ட ஒரு ஐடியா இருக்கே. நம்ம லூஸ் பே ஃப்ராங்க்லின்ட்ட ஃபோன் பண்ண, அவன்கிட்ட சொன்னால் எடுத்து வந்துடுவான்ல அப்படின்ற. சரி, அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். இருங்க பாஸ், பண்ணுறேன். இதானே நமக்கு ஏதாவது ஃபோன் வர மாதிரி இருக்குது. சரி இருங்க, இறங்கி பேசலாம். ஹலோ, யார் அது? அட்டே ஃப்ராங்க்லின், நான் தான்டா. யார்ரா இது? ஃபோனில் பண்ணுறீங்க, ஒழுங்காக பேரை சொல்கிறா. அட்டே ஃப்ராங்க்லின், நான் தான்டா. இந்த இந்தியன் பேக் சிட்டிக்கு ஒரு ரவுடி இருப்பார்ல, கிங் கோளாறு. ஆமாம், இப்போ அவருக்கு ஒரு வேலை வேணுமாண்டா. இப்போ புதுசாக வந்திருக்குல மிலிட்ரி பேஸு, அதில் ஒரு ஹெலிகாப்டரு அந்த ஒரு கார் இருக்கும்ல, அது ரெண்டுமே நீ எடுத்துற முடியுமா உன்னால்? என்னடா இது, நமக்கே வேலை வருது, நம்மளே வேலையெல்லாம் சுற்றிட்டுருக்கோம், நமக்கே 2 வண்டி எடுத்துற சொல்கிறாங்க. டேய், நீ சும்மாலாம் ஒன்று எடுத்துற வேணாம், உனக்கு ஒரு ரோல்ஸ் ரைஸ் கார் தருவோம், எடுத்துறியா இல்லையா? அடேங்கப்பா, என்னடா ரோல்ஸ் ரைஸ் கார்லாம் வாங்கி தரேன்றாங்க. நம்மளே இந்த ஓட்டக்காரை வச்சுக்கிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம், நமக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கி தராங்களா? ஓகேடா, நான் எடுத்துகிட்டு வந்து கால் பண்ணுறேன். தலைவரே, அவன் நமக்கு எடுத்துகிட்டு வரேன்ட்டியான். என்னடா சொல்கிற? எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டானா? அப்போ எடுத்துகிட்டு விடு, நம்ம பார்த்துக்கலாம். நம்ம போய் வீட்டில் இருப்போம். அவன் வந்து சொன்னோன்னே நம்ம இந்த பிளேஸ்க்கு வந்துடலாம் திரும்ப. சரிங்க தலைவரே. கைஸ், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிஷன் வந்திருக்கு. அதாச்சும் நம்ம இந்த புதுசாக வந்துச்சுல கைஸ் மிலிட்ரி பேஸ், அதில் போய் அந்த காரு ஹெலிகாப்டர் ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு வரணுமா. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம போய் இந்த காரை வச்சிடணும். அதுக்குன்னே தனியாக ஒரு கார் இருக்குது. அப்போலாம் சொல்ல மாட்டேங்க கைஸ், இதாங்க கைஸ், ஒன்று தான் கைஸ் இருக்குது நம்மள்ட்ட. இது ஒன்று லேண்ட் ரோவர், அது வேஸ்ட்னா நான் போனால் சுட்டுருவாங்க, அதனால் இதுலேயே போய்க்கலாம் கைஸ். ஓகே, இப்போ போய் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் போடலாம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம போட்டு வந்துச்சு. என்னடா புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸுன்னு ஏதோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னேன்ல இந்த அப்டேட் ஃப்ராங்க்லின் அப்டேட் பார்த்திங்கன்னா நமக்கு மேலே கவர் தான் போட்டிருப்பாங்க ஒரு மாதிரின்னு சொன்னோன்னா, அதனால் நம்ம ரியல் ஃப்ராங்க்லினில் தான் ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க. நம்ம பார்த்திங்கன்னா நல்லா நல்லா சேஃப்டியான புல்லட் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு நிறைய கன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்டிக் பாம்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். இப்போ சீக்கிரட்டாக அந்த இடத்துக்கு போக வேண்டியதுதான் கைஸ் வேலை. இப்போ போகலாமா? டேய், எனக்குன்னே வருவீங்களாடா கைஸ், இங்கே பாருங்க கைஸ், நம்ம போவோம். இப்போ முதல்ல நம்ம அந்த மிலிட்ரி பேஸ்க்கு போகலாம் கைஸ். எங்கே இருக்குன்னு தெரியல. இப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் வரும். நீங்கள் கைஸ், நம்ம ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பேஸ்க்கு வந்துட்டோம். இங்கே சீக்ரெட்டாக கைஸ், இங்கே நின்று அப்படியே சீக்ரெட்டாக எங்கே கைஸ் இந்த ஸ்கோப் போட்டு போச்சு கைஸ். எங்கே கைஸ் நம்மளை சுட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. கைஸ் நம்மளை சுட ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த ஆர்மி கேம்புக்குள்ளே போய் நம்ம அந்த இதை எடுத்துகிட்டு வந்துடணும் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். ஐயோ, இந்த கார் தான் நம்ம கேட்டார் அவர். இருங்க கைஸ், ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் நிறுத்திடலாம். ஐயோ, ஹெட்ஷாட் போடுறாங்க கைஸ். ஏற உள்ள நம்ம கார் இங்கே நிற்கட்டும். ஏற்றி தள்ளிட்டு போவோம் கைஸ் இவங்கெல்லாம். ஸோ ஏன்டா நம்ம இந்தியன் ஆர்மி எப்படி பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா கைஸ், இது நம்ம இந்தியன் ஆர்மி இல்லை, பாகிஸ்தான் ஆர்மி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா ஆர்மிக்குள்ளே வந்துட்டாங்க. இவங்கள்ட்ட இருக்கிறதுக்கு இப்போதைக்கு இந்த காரு ப்ளஸ் ஹெலிகாப்டர் 2 தான் கைஸ் இருக்குது. அதனால் நம்ம இதை எடுத்துடணும் எப்படியாச்சும். அதுக்கு தான் அவங்க பிளான் போடுறாங்க.
கைஸ் எப்படியோ நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ அப்படியே சேஃப்டியாக இங்கே நிறுத்திடலாம் கைஸ். இந்தா இங்கே நிறுத்தி இறங்கிடலாம். இப்போ நமக்கு வேறு போகிறதுக்கு இப்போ திரும்ப அந்த இடத்துக்கு போகிற கார் இல்லை கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயே நம்மளோட இருந்த ஒரு காரை விட்டுட்டு வந்துட்டோம். இங்கே இருக்க அந்த லேண்ட் ரோவரும் ஓடாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போதைக்கு ஏதாவது ஒரு சேட் கோடு போட்டு பைக் எடுக்கணும் கைஸ். இந்த எம்சி குயின் காரே எடுத்துடலாம் கைஸ். நம்ம ஃப்ரெண்டுகிட்டேருந்து வாங்கின இந்த காரு இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுகிட்டேருந்து வாங்கினேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு எம்சி குயின் கார் வச்சுருக்கோம், நம்ம ஃப்ரெண்டு ஒரு எம்சி குயின் கார் வச்சுருக்கான். அதனால் நம்ம வந்து வாங்கிக்கிட்டோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக திரும்ப ஆர்மி பேஸ்க்கு போய் அந்த ஹெலிகாப்டர் ஆட்டியை போட்டுடணும் கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக திரும்ப மிலிட்ரி பேஸ்கிட்ட வந்துட்டோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கைஸ் அவங்கள பாருங்க கைஸ், நம்ம ஒரு கார் கொண்டு போனால் அவங்க இன்னொரு கார் இறக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச டம்மி கார்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம அப்படியே உள்ளே போய் ஹெலிகாப்டர்கிட்ட போயிடலாம். இப்போ இறங்கிக்கலாம் கைஸ். இறங்கிட்டு போய் ஹெலிகாப்டர் உள்ளே ஏறிடலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹெலிகாப்டர் எடுக்க போகிறோம். இன்னும் எடுக்க முடியல, எடுத்துட்டோம் கைஸ். எப்படியோ எடுத்தாச்சு. இப்போ இதையும் நம்ம வீட்டில் கொண்டு போய் வைக்கணும் கைஸ். முதல்ல இப்போ கொண்டு போய் நம்ம வீட்டில் வைக்கலாம் கைஸ். இதை இங்கேருந்து நம்ம வீடு எங்கே இருக்குன்னு தெரியலையே. அது வந்துச்சு நம்ம வீடு கரெக்டாக இங்கே இருக்கும். கடா ஆமாம் கைஸ், இது வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி நம்ம வீடு கரெக்டாக இந்த அந்த சென்டரில் இருக்கும். நான் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வீடு எடுத்துகிட்டு வந்தாச்சு கைஸ். எப்படியோ நம்மளோட எம்சி குயின் கார்லாம் இழந்து இந்த ரெண்டுத்தையும் கொண்டு வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆர்மி பாகிஸ்தான் ஆர்மி தான் தோக்கடிச்சிருவாங்கன்னு தான் கைஸ். சேஃப்டியாக நம்ம ஹெலிகாப்டர் கீழே இறக்கியாச்சு. இதுக்கடுத்து அவங்க 2 பேர்த்துக்கும் ஃபோன் பண்ணி இதை நம்ம கொடுக்க வேண்டியதான் கைஸ். ஸோ கைஸ் நமக்கு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் கார் கொடுத்துட்டாங்க. இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் நல்லா தான் கைஸ் இருக்குது கலரு. ப்ளஸ் இந்த ஹெலிகாப்டரையும் நம்மளே வச்சுக்க சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஹெலிகாப்டர் தேவையில்லைன்னு நம்ம எப்போயே ஊற்றாச்சு. நம்ம கார் முதல்ல இங்கே தான் பார்க் பண்ணியிருந்தோம். ஆனால் காரு காணோம். பார்த்திங்கன்னா நம்ம விற்றாச்சு. அவங்கள்ட்ட நம்ம விற்று இப்போ பார்த்திங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கியிருக்கோம். நம்ம எம்சி குயின் கார் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆர்மி பேஸ்லேயே விட்டோம் பார்த்திங்களா. அதை அவங்க வந்து ஒரு 4-5 ஃபோர்ஸ் அதாச்சும் ஒரு மிலிட்ரி ட்ரக்லேயே போய் ஒரு படையாக போய் எடுக்கிறதுக்கு போயிருக்காங்க. அப்படியே அதாச்சும் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா கைஸ் காரு, அதில் ஒரு 25 பேர் அந்த மாதிரி போய் நம்ம காரியம் கொண்டு சொல்லிட்டோம். அவங்கெல்லாம் சேர்ந்து சண்டை போட போகிறாங்களா பாகிஸ்தான் ஆர்மிக்குள்ளே கூட. நம்ம வந்து அவங்களுக்கு சொன்ன வேலை செஞ்சு கொடுத்தனால நமக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரு ப்ளஸ் ஒரு ஹெலிகாப்டரும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஓகே கைஸ், நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டாட்டா.